வெளிநாடு இல்ல, இலங்கையினுடைய தலைநகரம் கொழும்புல பாருங்க, மிக பிரமாண்டமான கட்டடங்கள், இந்த வானுயர்ந்த கட்டடங்கள் இங்க பாருங்க. இந்த ரோட்ல அதாவது செக்ஷுவல் ஒர்க்கர்ஸ் சொல்ற ஆட்கள் அதே கொழும்புல இரவு டைம் நிற்பினம். கொழும்பு கோல் பேஸ் கடற்கரையில நிக்கிறேன் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குது. நல்ல காத்து வாங்க கோல் பீஸால நல்ல காதல் ஜோடிகள் எல்லாம் நிப்பாங்களா? காதல் ஜோடிகள் இருக்கும். மக்களோட நடத்தையில மாற்றம் வந்திருக்கு. உண்மையா இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் இதுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நாங்க சொல்லி ஆகும். இரவு நேரத்துல கொழும்பு எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு இதுதான் எங்கட பசார்கள். இதுதான் சிட்டி பஸ்ஸோடு, இதுதான் அந்த சைனாக்கள் கட்டினது போர்ட் சிட்டி. கோல் பேஸ் அதே மாதிரி போயிறது இல்லையா, இந்த நிறைய பார்க்கலாம். இன்னைக்கு உண்மையா ஆட்கள் குறைவென்று சொல்ல. இதுல ஒரு அக்கா தனியே இருக்கிறா, அப்படியே சுட சுட பொறிச்சு கொடுக்குறாருன்னா பாருங்க. சுற்றுலா பயணிகள் படம் எடுத்து கொண்டிருக்கணும். கஷ்டப்பட்டாதான் சாதிக்கணும். அந்த மாதிரி கஷ்டங்களை பட்டு தான் போகணும். படம் மாதிரி 5 நிமிஷத்துல பணக்காரன் ஆயில. ரொம்ப கஷ்டம். 10 மணி தாண்டிட்டு இருந்தாலும் இதை 7 மணி நேரம் தான் இயங்கி கொண்டிருக்குது பாருங்க. கோட்டையினுடைய பஸ் ஸ்டாண்ட் இது டைல்ஸ் எல்லாம் பதிச்சு அப்படி நல்லா இருக்குது. இரவு நேரம் பார்க்கவும் நல்ல கிளீனா இருக்குது. சப்பாத்து கடை எல்லாம் பிஸியா தான் இருக்காங்க. நாங்கள் வீடு இல்லை, வாசல் இல்லை என்று இருப்போம். அவரும் நிம்மதியாத்தான் இதுல படுத்திருக்கிறார். கோட்டை புகையிரத நிலையம் இப்படித்தான் இருக்கும். கொழும்பு நகரத்தினுடைய இரவு பொழுதுகளை உங்களுக்கு காணொலியா காட்டியிருப்பேன். 11 தாண்டிட்டது. இருந்தாலும் நல்ல ஃப்ரெஷ்ஷா நிறைய பழங்கள் இருக்கு. வணக்கம் மகளே, இன்றைக்கு கொழும்புல இருந்து கிளம்ப போறேன். அந்தாலும் இரவு நேரத்துல கொழும்பு எப்படி இருக்கும்ன்றதை உங்களுக்கு சுத்தி காட்டணும்ன்றது எனக்கு ஒரு ஆசை. இரவு நேரம் கோல் பேஸ் அதே மாதிரி போயிறது நிலையம் இந்த கவர்மெண்டால ஒரு வடிவமைக்கப்பட்டது. அதையும் காட்டி இந்த பெட்டா பஸ் ஸ்டாண்ட் இந்த கலகலப்பான விஷயங்களையும் காட்ட போறேன். இரவு நேரத்துல கொழும்பு எப்படி இருக்கும், நாங்க வருமனே ஒரு கிராமத்து வாழ்க்கையை ரசிச்ச எங்களுக்கு இந்த பிஸி லைஃப், இந்த கிளம்புன்ற வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது, இரவுல எப்படி பரவசமா இருக்குது, என்னென்ன மாதிரியான ஆட்கள் எல்லாம் ரோட்ல நிற்கணும்ன்றதை உங்களுக்கு நான் காட்ட போறேன். ஒரு அருமையான காணொலி இது வரைக்கும் பாருங்கள். வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம். இந்த அண்ணாட ஒட்டோல தான் நான் பிக்னி போட்டுட்டு போயிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஆசை கொழும்பினுடைய கோல் பேஸ். கோல் பேஸ் எப்படி இந்த நேரம் பிஸியா இருக்குமா? நல்ல பிஸி. என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம்? 1 கோல் பீஸ் இருக்கு, போர்ட் சிட்டி இருக்கு. ஆமாம், நல்ல காத்து வாங்க கோல் பீஸால நல்ல காதல் ஜோடிகள் எல்லாம் நிப்பாங்களா? காதல் ஜோடிகள் இருக்கும். அவங்கள தான் கட்டாங்க மக்கள் விரும்பி பார்ப்பாங்க. அதையும் காட்டணும். டெக்னிக்கல் சந்தி தாண்டி பெட்டா போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இரவு நேர கொழும்பு எப்படி இருக்கும்னு சொல்லி இங்க அந்த என்ன சொல்றது, டூரிஸ்ட் அதிகமா இருப்பாங்க தானே? என்ன கோல் பீஸ்ல டூரிஸ்ட் இருக்காங்க பாருங்க. இரவு நேரத்திலையும் எவ்வளவு பிஸியாக இருக்குது கொழும்பு. இங்க சந்தையா? இது சந்தை, நைட் சந்தை. என்ன இதுதான் பெட்டா பஸ் ஹோல்ட். பஸ் ஹோல்ட், மெயின் பஸ் ஹோல்ட். யாழ்ப்பாணம் பஸ் எந்த நேரம் இருக்குமே? எனி டைம் இருக்குமே. அண்ணாட சொந்த இடம் இது? நம்ம ஊர் ஹேட்டன். இது பிரைவேட் பஸ் ஹோல்ட். பிரைவேட் பஸ் ஹோல்ட். இதுல யாரு உங்களோட ஃப்ரெண்ட் படி ஒருத்தன் யாழ்ப்பாணம் மேரிமன் சொன்னீங்க, எங்க தெரியுமா? இடம் தெரியாது. இடம் தெரியாது, ஆனா மெரி பண்ணிருக்காரு. ஓகே. இதுதான் எங்கட பசார்கள். என்ன இதுதான் சிட்டி பஸ்ஸோடு புதுசா திறந்து, இதுதான் பலச புதுப்பிச்சு திறந்து சிட்டி பஸ் ஹோல்ட். ஓகே. செட்டா அந்த கடைகளை பாருங்க, கொஞ்சம் ஸ்லோவா விடுங்க. இந்த ஸ்பீட். ஓகே. நிறைய போன் ஷாப் தான் கூட இருக்கு. இந்த பேலி எப்படி போன் ஷாப் தான். எத்தனை மணி மட்டும் அப்படி பிஸியா இருக்கும்? கொழும்பை பொறுத்தளவு டைம் சொல்லல, அது நெடுக பிஸி தான். நெடுக பிஸி. வெள்ளி சனி ஞாயிறு கூடுதலா இருக்கும். வீக் டேஸ் தானே, வீக்கெண்டுக்கு வீட்டை போறாங்க, அந்த மாதிரி பிஸியா இருக்கும். அந்த மாதிரி கொழும்புல நீ நார்மல் வெள்ளிக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு கூடுதலான பிஸி தான்.
இதுதான் கொழும்பினுடைய புகையிரத நிலையம். போர்ட் ரயில்வே ஸ்டேஷனை பார்க்கலாம் இரவு நேரத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுதான் போர்ட் சிட்டி. என்னன்னா அதாவது இதுதான் அந்த சைனாக்கள் கட்டினது போர்ட் சிட்டி. இப்ப என்ட்ரன்ஸ் ஆயிரும் கோல்ட் பீஸ் உள்ளுக்கு. கோல்ட் பீஸ்க்கு உள்ள என்ன இதுதான், இதுக்காக அப்படியே கோல்ட் பீஸ். இதுதான் பழைய பார்லிமெண்ட். பழைய பார்லிமெண்ட். ஆமா, புதுசு இப்ப அங்க இருக்கு. இப்ப இதுதான் பழைய பார்லிமெண்ட். இப்பதான் நம்ம கோல்ட் பீஸ் உள்ளுக்கு என்ட்ரன்ஸ். அதே மாதிரி கொழும்பினுடைய நட்சத்திர கொட்டல்கள் சங்கரிலா. அதே மாதிரி அடுத்தது கலதாரி வருமாகும். கலதாரி பாஸ் பண்ணிடும். அப்படியா? தாஜ் ஹோட்டல் இருக்கு முன்னுக்கால. தாஜ் பாருங்க, பார்த்தால் எங்களுடைய இலங்கையா வெளிநாடாண்ட மாதிரி இருக்கும். அங்கால தாமரை கோபுரமும் லைட்டா தெரியுது. மிகப்பெரிய நட்சத்திர கோட்டல்கள். நான் இப்பயே இதுகளை பார்த்து கொண்டு கோல் பேஸுக்கு தான் போறேன். அங்க போய் உங்களுக்கு அங்க இருக்கிற விஷயங்களை நான் காட்டுறேன். இங்கால கோல் பேஸ் பக்கம் வந்துட்டுது. நீ அங்கால ஒரே திருவிழா மாதிரி லைட் மாதிரி எல்லாம் இருக்குமா? திருவிழா தான் அங்கால. இதான் ஒன் கோல் பீஸ் பில்டிங். ஒன் ஹோல் பேஸ் ஒரு ஷாப்பிங் மால் ஒன்னு. ஷாப்பிங் மால் இங்க போடவா? இது ஃபுல்லா கோல் பீஸ் தான். ஓகே, இதுல போடுங்க. இப்ப நான் அண்ணாட்டே இருந்து இறங்கிட்டு தேங்க்யூ நான் உங்களோட தகவல் எல்லாத்துக்குமே. நன்றி. கோல் ஃபேஸுக்கு உள்ள முன்னுக்கு இறங்கிட்டேன். மிகப்பெரிய கட்டடங்கள் எல்லாம் இருக்குது பாருங்க. இரவு நேரம் மிகவும் அழகா இருக்கும். இப்படியே நான் கடந்து போறேன். அங்கால இங்கால ஆக்கள் எல்லாம் இருக்கணும். அப்படியே கடந்து போறேன். இரவு நேர சாப்பாட்டு கடைகள் இருக்குது பாருங்க. நிறைய பார்க்கலாம். உங்களை கொண்டு போய் காட்டுறேன். இங்கால் பக்கம் நிறைய கடைகள் இருக்குது. அதே நேரம் நீங்க பாத்தீங்களா வேலையால வந்து காதல் ஜோடிகள் இருந்து பேசிக்கிட்டு இருப்பார்கள். இங்கால பார்த்தா எல்லாம் ஜோடிகளாத்தான் இருப்பார்கள். நான் அங்க கொண்டு போய் கடைகளை காட்டுறேன் உங்களுக்கு. கோல் ஃபேஸ்ல இப்ப நான் கடற்கரைக்கு கிட்டவா போயிட்டு இங்க கடைகள் நிறைய இருக்கு பாருங்க. இன்றைக்கு உண்மையா ஆட்கள் குறைவென்றுதான் சொல்லலாம். இப்படியே நாங்க இறங்கி போனோம் என்றால் நிறைய விஷயங்களை காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வந்து நடைப்பயிற்சி போய்கொண்டிருக்கணும். அங்கால போர்ட் சிட்டி வந்து மிக பிரமாண்டமாக தெரியுது பாருங்க. இதுல ஒரு அக்கா தனியே இருக்கிறா. அப்படியே இந்த வானு இருந்த கட்டிடங்களை பாருங்கள் எப்படி அழகா இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்த இருந்து நாங்க இப்ப இலங்கையில நிக்கிறோமா அல்லது வெளிநாட்டுல நிக்கிறோமான்ற மாதிரி இருக்குது. தெருவோர கடைகள் வந்து நல்லா இருக்கு இந்த இடத்துல. பாருங்க நிறைய கடைகள் இருக்குது. உளுந்து வடை இருக்குது. அதே மாதிரி நான் ரொட்டி இருக்குது. அதே மாதிரி ஜம்போ பிரவுன் வடை இருக்குது. இறால் பெருசை பாருங்க. இரவு நேர கொழும்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. மிக அழகா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு கோல் ஃபேஸ். எங்க பார்த்தாலும் காதல் ஜோடிகள் தான் இருக்கணும். அவைகளை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. இலங்கையினுடைய கொழும்பு கோல் ஃபேஸ் கடற்கரையில நிக்கிறேன் பாருங்க. எவ்வளவு அழகா இருக்குது. காட்டு வண்டிக்கு இங்கால ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். அங்காலையும் காட்டி விடுங்க. அவையும் சுத்தவர ஆக்கள் தான். ஒரு மிக பிரமாண்டமான ஒரு கட்டிடங்களுக்கு மத்தியில இதுல இருந்து பாக்குறது இரவு நேரத்துக்கு உண்மையா அப்படி நல்லா இருக்குது.
நீங்களும் வந்தா கட்டாயம் நிறைய பேர் வந்திருப்பீங்க. இலங்கையினுடைய கோல்ஃபேஸ் கடற்கரையில இப்ப நான் நிக்கிறேன். மேற்கொண்டு நிறைய விஷயங்களை உங்களுக்கு காட்டுறேன். அதனால இறால் வடை வந்து சுட சுட பொரிச்சு கொடுக்குறாருன்னா பாருங்க. அழகா இருப்பாங்க. கடற்கரையில அப்படி நல்லா இருக்கு. ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து வேற லெவல்ல இருக்கும். சுற்றுலா பயணிகள் வந்து படம் எடுத்து கொண்டிருக்கணும். இப்ப நான் இந்த பிளாட்ஃபார்மால போயிட்டு உங்களுக்கு ஆக்களையும் காட்டி புதினங்களையும் காட்டுறேன். எங்க பார்த்தாலும் காதல் ஜோடிகளா தான் இருக்கு ஐயா. இப்படியே பார்த்தா இந்த கீழ் பக்கத்துல கடைகள் இருக்கு பாருங்க, அதுவும் அழகா இருக்குது. இந்த நீட்டுக்கு இருக்குது இங்கால பீச். கீழ் பக்கத்துலயும் நிறைய மக்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். மேல இருந்த இடக்கு நல்லா இருக்கு. எந்த நேரம் பிஸியா தான் இருக்கு. சின்ன பிள்ளைகளுடைய விளையாட்டிடம் இந்த கடற்கரையில பாருங்க. பெற்றாரோட வந்து நின்று முட்டை விட்டு கொண்டிருக்கிறார் இந்த தம்பி. கிராமத்துல இந்த நேரம் நித்திர கொண்டிருக்கணும் எல்லாரும். நகரத்துல கூட பேர் இப்பவுமே ஆக்டிவா தான் இருக்கணும். இங்க பாருங்க, இலங்கையினுடைய தலைநகரம் கொழும்புல இருந்து இரவு நேரம் அப்படி இருக்கு. கிட்டத்தட்ட 10 மணி தாண்டிட்டு இருந்தாலும் இரவு 7 மணி நேரம் தான் இயங்கி கொண்டிருக்குது பாருங்க. இரவு நேரத்திலையும் நான் நிக்கிறது வந்து வெளிநாடு இல்ல, இலங்கையினுடைய தலைநகரம் கொழும்புல பாருங்க. மிக பிரமாண்டமான கட்டடங்கள், இந்த வானுயர்ந்த கட்டடங்கள், இந்த வெளிச்சங்களுக்கு மத்தியில எப்படி அழகா இருக்குது. என்ன நிறைய விஷயங்கள் இங்க பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் காட்டுறேன். இரவு நேரம் 10 மணி தாண்டிட்டு பாருங்க எப்படி வேற லெவல்ல இருக்குது. இப்போது நான் திருப்பவும் கொழும்பு நோக்கி பிட்டமட்டோ நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். கிங்ஸ்பெரி ஹோட்டல். இலங்கையில வந்து இந்த ரோட்ல வந்து அதாவது செக்ஷுவல் ஒர்க்கர்ஸ் சொல்ற ஆட்கள் அதே வந்து கொழும்புல இரவு டைம் நிற்பினம். பிரச்சனை என்னன்னு சொன்னா அந்த நாங்க அது சார்ந்து வேலை செய்யற ஆளுங்க ரீதியில இப்படியான எக்ஸ்போஷர் வரைக்கு நான் அதாவது என்ன சொல்றேன்னு உங்களுக்கு விளங்கும். கண்டம்ஸ் பாவிக்கிறது, அதே மாதிரி எங்களுடைய பாதுகாப்பை வந்து சுற்றுலா பிரயாணிகளோ இந்த நாட்டுல பாராக்களோ வந்து அதை கவனமா இருக்கணும். ஏனென்றா HIV ரிஸ்க் வந்து இப்பவும் இருக்குதான் இல்லையா. இப்ப அவர்கள் வந்து அது சம்பந்தமான அவேர்னஸ் இருக்குமோ இல்லையோன்றது தெரியாது. அப்படியே ஒரு விஷயமும் இருக்குது என்றதை, ஏனென்றால் தாமாகவே சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். HIV சம்பந்தமா இருக்கா இல்லையான்னு சொல்லி கிளினிக்கு வர தேவையில்லை, எங்களுடைய முகங்களை காட்ட தேவையில்லை, எங்களை பார்த்துட்டு ஆட்களை தப்பா நினைப்பினமோ இல்ல மற்றவர்களுக்கு சொல்லி இருக்கணுமோ அந்த பயம் எல்லாம் இல்லை. இலங்கையில வந்து வைத்தியசாலைகள்ல ரகசியமான முறையில், அதாவது கன்ஃபிடென்சியல், அதாவது ரகசியம் காக்கப்படும். யார் யாரோட செக்ஸ் வச்சிருக்கணும் அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து வெளியில ரகசியம் பகிரப்படாது. அந்த சோசியல் ஸ்டிக்மான்னு சொல்ற சமூக வாடு, எங்களை பற்றி மக்கள் ஒதுக்கி வச்சிருக்கணுமா, எங்களை சமூகத்துல இருந்து புறந்தள்ளிடணுமா அந்த பிரச்சனை இல்ல. எனவே இப்படியான ஆக்களோட லிங்க் உள்ள ஆக்கள் வந்து வைத்தியசாலைகள்ல போயிட்டு STD கிளினிக் கண்டு இருக்குது, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் கிளினிக். அந்த கிளினிக்ல போனா நீங்கள் அதுக்குரிய ட்ரீட்மெண்டையோ பரிசோதனைகளையோ செய்து கொள்ள முடியும். இங்க அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரியும். கோட்டையினுடைய பஸ் ஸ்டாண்ட் இது வந்து CTP என்ன CTP பஸ் ஸ்டாண்ட். இதுவும் எல்லாம் புதுசா ரெனோவேட் பண்ணிருக்கீங்க, என்ன அழகா இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் இதுல இருந்து எவ்வளவு தூரம்? தாண்டி வந்துட்டேன். புதிதாக வடிவமைக்கப்பட்ட இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான அந்த பஸ் தரிப்பு நிலையத்தை தான் கொண்டே காட்ட போறேன். அது முடிய போகிறது நிலையத்தையும் காட்டுறேன் பாருங்க. முந்திய மாதிரி இல்லாம இந்த
அனுரகுமார திசாநாயக்க பிரசிடென்ட் அவர்களோட கவர்மெண்ட் வந்த அப்புறம் நிறைய வேலைப்பாடுகள் நடந்தது இங்க. பாருங்க எப்படி இருக்குண்டு. கொஞ்சம் கிளீனா இருக்கு என்ன இல்லையா? எல்லாமே வந்து ரெனோவேட் பண்ணப்பட்டிருக்கு. போட்டே வந்து வடிவா காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. மத்திய பேருந்து நிலையம் புறக்கோட்டை. உள்ளுக்கால போனோம்டா உங்களை டிக்கெட் புக்கிங் சென்டர் இருக்குது. நிறைய விஷயங்கள். அழகாக மெயின்டைன் பண்ணினோம். நான் இப்ப நிற்கிறது வந்து இலங்கையினுடைய புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தில் நிற்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஜலவர்க திருப்பி காட்டுங்க. நிறைய விடயங்கள் வந்து ரெனோவேட் பண்ணி மிக அழகாக டைல்ஸ் எல்லாம் பதிச்சு அப்படி நல்லா இருக்குது. இரவு நேரம் பார்க்கவும் நல்ல கிளீனா இருக்குது. இது ஒரு இலங்கையில நடந்த ஒரு மாற்றமா நான் பாக்குறேன்னு சொன்னா, முதல் இந்த இடத்துல வந்தா வந்து மணக்கம். அப்படி ஒரு குப்பையா இருந்த இடம் இப்ப வந்து மக்களோட நடத்தையிலையும் வந்து மாற்றம் வந்திருக்குது. உண்மையா இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் இதுக்கு வந்து பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நாங்க சொல்லி ஆகும். இரவு நேரத்துல பெட்ராவில் இருக்கிற கடையில காட்டுறேன் உங்களுக்கு. காரணம் சப்பாத்து கடை, பேக் கடைன்னு பிஸி தான். இரவு 11 மணி நேரம் வெளியே போனால் இங்கால தொப்பி, பேக் அந்த மாதிரி நிறைய கடைகள் பாருங்க. எல்லாமே பிஸியா தான் இருக்குது. இந்த நேரத்திலயும் பிஸி தான், பிஸி. செருப்பு கடை இருக்குது, சப்பாத்து கடை எல்லாம் பிஸியா தான் இருக்காங்க. இந்த நடபாதையால வரைக்க எனக்கு ஒரு விஷயம் வந்து தோணிச்சுது. நாங்கள் வீடு இல்லை, வாசல் இல்லை என்று இருப்போம். அவரு நிம்மதியாத்தான் இதுல படுத்திருக்கிறார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இரவு நேரம் கொழும்பு எப்படி இருக்குமென்று ஒரு தமிழ் கடை ஒன்று இருக்கு பெட்ராவில். தம்பின்ற டேவிட் பேஷன் என்ன டேவிட் பேஷன் இங்க இரவு நேரம் கடைகள் எப்படி இருக்கும், அவர் எத்தனை மணிக்கு வந்து இந்த கடையில திறக்கிறார், எவ்வளவு டெடிகேஷன். பெட்ராண்டா சும்மா விளையாட்டு இல்லை, சரியான பிஸியான இடம். அவர்கிட்டயே கேட்போம். கதைப்போம் என்ன. இதுதான் தம்பி இந்த கடை. தமிழ் பேசுறார். வணக்கம். வணக்கம். எத்தனை மணிக்கு கடையில் வந்து திறக்கிறது? கடையில 10 மணி மாதிரி 10-11 காலையில 10 இரவு 11-12 மணி ஆகும். எப்படி கொழும்புல இந்த கடையை நடத்துறது என்ன, எவ்வளவு சவால்கள், எவ்வளவு வெற்றியா இருக்கு? சவால்கள்லாம் கூட தான், வெற்றி குறைவு தான். என்ன சவால்கள் என்ன? அதெல்லாம் இனி மக்கள் கையில நீ காசும் பணம் குறைவு தானே. வாழ்க்கை ஆக்கள் கொடுத்துற கொஞ்சம் குறைவு. நார்மலா அவங்களுக்கு ஏத்த மாதிரி போற ஃபீல்ட்ல போறதுதான் சரின்னு போற முடியும். டர்ன் ஓவர் இருந்துட்டு சீசனுக்கு தான் இருக்கும், மற்றபடி குறைவுதான். சீசன் டைம்ல டே நைட் இருக்கும், வியாபாரம் கொஞ்சம் இருக்கும், நார்மலா நல்லா இருக்கும் வியாபாரம். ஆஃப் சீசன்னா இப்ப எல்லாம் கொஞ்சம் வியாபாரம் குறைவு. சொந்த இடம் எது? சொந்த இடம் மாத்தல. முத்துமாரி அந்த மாத்தலை. அப்ப இங்க ரெண்ட் அவுட் பண்ணி இருக்கிறீங்களா? அதுக்கும் ஒரு கணக்கு போவோம். என்ன வாழ்க்கையில சாதிக்கணும் என்றால் என்னென்ன உங்களை பார்த்தோன்னு தெரியுது, நீங்க டெடிகேஷனா இருக்கிறீர்கள், பார்த்தோன்னே தெரியுது. என்னென்ன விஷயங்கள் கை கொள்ளணும்? சாதிக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டாதான் சாதிக்கணும். அந்த மாதிரி கஷ்டங்களை பட்டுதான் போகணும். படம் மாதிரி 5 நிமிஷத்துல பணக்காரன் ஆகல. ரொம்ப கஷ்டம். நிறைய பண்ணிட்டீங்களா? நிறைய பண்ணல. வயசத்தினா கேட்க விட 30 தம்பி தான். உங்களோட பிசினஸ் வந்து நல்லா வரணும். இந்த கடை வந்து இங்க ரயில்வே ஸ்டேஷன் உங்களால நேர போக வரும். அதால இப்படியே சைட் பேமெண்டால வந்தால் தம்பி இந்த கடை. என்ன பேஷன் சொன்னீங்க? டேவிட் பேஷன். உங்களோட பிசினஸ் நல்லா நடக்கணும்னு வாழ்த்துறோம். தேங்க்யூ. ஓகே, சொல்லுங்க. நான் இப்ப நிக்கிறது வந்து போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் அடியில. இங்க நிறைய மாற்றங்கள் நடந்ததுன்னு சொன்னவே அதுகளை போய் பார்க்க போறேன். ரெண்டாலும் இந்த முன்னுக்கு இவே இருக்கிறது வந்து மாற்றி அமைக்கலாம இருக்கு. காரணம் இந்த யாசகர்கள் வந்து அவர்கள் இந்த இடத்தை தான் பாவிச்சொன்றிக்கணும், உங்களுக்கு விளங்கும். இருந்தாலும் ஒரு அழகான ஒரு புகையிரத நிலையமா மாறி இருக்கு. இரவு 11:30 மணிக்கும் மிக அழகான முறையில வந்து அது மெயின்டைன் ஆகி கொண்டிருக்குது. நீட்டா மெயின்டைன் ஆகி கொண்டிருக்குது. இது இரவு நேரத்துல பெட்ராவினுடைய பழக்கடைகள் உண்மையா ஓஞ்சிட்டு. என்னன்னா நேரம் 11 தாண்டிட்டது. இருந்தாலும் நல்ல ஃப்ரெஷ்ஷா நிறைய பழங்கள் வந்து இருக்குது பாருங்க. நல்ல அண்ணாக்கள் சாப்பிட்டு இருக்கணும். அந்த வகையில இன்றைக்கு கொழும்பு நகரத்தினுடைய இரவு பொழுதுகளை உங்களுக்கு காணொலியா காட்டியிருப்பேன்.
ஏழுமானவரை நிறைய விஷயங்களை கவர் பண்ணி இருக்குன்னு நம்புறேன். வறுமனே ஒரு கிராமத்துல வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுக்கு நகரத்துல இந்த மாதிரி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இரவு பொழுதுகள் எப்படி இருக்குதுன்றதை என்னால முடிஞ்ச வரைக்கும் காட்டியிருப்பேன். மறக்காம இந்த காணொலிக்கு உங்களுடைய ஆதரவை தாரதோட லைக் செய்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிட்டு மற்றவர்களுக்கும் ஷேர் செய்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். சரி, நான் பஸ்ஸுக்கு ஏறி யாழ்ப்பாணம் போக வேணும். மீண்டும் என்ன நல்ல காணொலியில சந்திப்போம். பாய்.